இருந்துச்சுன்னா. ரெண்டும் மிக்ஸ்டாக கலந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிராகனும் டியூட் ரெண்டுமே ஜாலியாக தான் போச்சு. பார்க்கலாம். இருந்துச்சுண்ணா. பர்ஃபெக்டாக தானே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் படம். படம் மொத்தமாகவே பர்ஃபெக்டாக இருக்கு. நான் பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். அவர் காம்பினேஷன் மமிதாவோட பண்ணல, அவங்க வேற ஒருத்தவங்க கூட பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அதான் படமே. கம்பல்சரி நல்லா பக்காவாக போகணும். நல்லா இருக்கு படம். பார்க்கலாம். இப்போ இந்த லவ் டுடே டிராகன் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு புது விதமான ஒரு ஆக்டராக இருக்கட்டும் சரி, டேரக்டர் வந்து புது விதமான டேரக்டர். இப்போ தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு வராரு. அவர் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் கூட்டின்னு வரணுமே தவிர, இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த கேஸ்ட் வந்து லவ் பண்ணுறவங்க எல்லோரும் இருக்காங்களா, லவ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கேஸ்ட்டில் வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து நீ லவ் பண்ணால் இந்த கேஸ்ட்டுக்கு வந்து லவ் பண்ணோம், நம்ம கேஸ்ட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் வந்து சமர்ப்பணமாக இருக்கும். சாதி படம் அது மாதிரிலாம் ரொம்பலாம் இல்லை. சாதி படம்னு அந்த நம்ம சொல்ல முடியாது. டிராகன் இருக்குல்ல, டிராகன் வந்துட்டு எப்படி அந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கொண்டு வந்திருக்காங்களோ அதே காமெடியில் கொண்டு வந்துட்டு கடைசியாக அதில் வந்து ஒரு காலேஜ் கான்செப்ட் கொண்டு வந்து இதில் அதே மாதிரி கேஸ்ட் கான்செப்ட் இது மாதிரி வந்து அவங்க வந்து படம் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சொதப்பல செம்மையாக இருந்தது படம். நிஜமாக தீபாவளி கொண்டாடி படம் தான் இது. நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒரு கேஸ்ட்டுக்கான படமாக இருக்குது. இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்த்தா லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளோதான். ஆமாம், வைபாக இருக்கும். ஆனால் ஒன்று அவர் கெட்டப் வந்து அதே கெட்டப் திரும்பி கொண்டு வரனால கொஞ்சம் லைட்டாக டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மிச்சபடி வேறு ஏதாவது படத்தில் வந்து இவர் மாற்றினா சூப்பராக இருக்கும். சரத்குமார் இப்போ செம்மையாக இருந்தது. அவர் தான் வந்து இந்த கேஸ்ட் கான்செப்டே பயங்கரமாக கொண்டு வந்திருப்பாரு. கடைசியாக வந்து அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு டைலாக்காக இருக்கட்டும் வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. மமிதா பாஜி ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் வந்து ஒரு கூட நச்ச படம் எப்படின்னா பிரேமோவில் எப்படி பார்த்தோமோ அதே எஃபர்ட் திரும்பியில் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது அந்த படம் தான், அந்த பாட்டு தான் இந்த படத்தை 2 ஹவர் இழுத்துனே போச்சு. சும்மா அந்த பிஜிஎம்க்கு திரும்பி அதே பிஜிஎம் போட்டு காமிச்சிருந்தாங்கனால நம்மளுக்கு போர் அடிக்கும். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகி போச்சு. அது ட்ரெண்டிங் நம்மளுக்கு அது கேட்க திரும்பி இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது அந்த படத்தில். அவ்வளோதான். லாகெல்லாம் ஆகல. நமக்கு வந்து நீ லாக் ஆகிற டைம் நினச்சாலே பிரதீப் அவர் காமெடி பண்ணிடுறாரு. அவங்க கூட இருக்கிற ஆளுங்க பயங்கரமாக பண்ணிடுறாங்க. ஆட்ரிக்னா நம்ம வந்து 3 படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வந்து 100 கூட அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பிரதீப் வந்து எப்படி பார்த்தா படம் ஹிட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் 100 கோடி அடிக்கும். அது பிரச்சனை. ஓகே, விஷ் ஹாப்பி தீபாவளி டு டியூட். எல்லாருமே டியூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ப்ராங்க் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை வந்து பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையாக ஒரு பொண்ணு லவ் பண்ணால் என்னென்ன பண்ணுமோ அந்த பொண்ணுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அதுதான் கதை. ஸோ வந்து பாருங்கள். 2.5 hours ஜாலியாக போகுது. மியூசிக் சூப்பராக இருக்குது. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ரோகிணி மேம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் சரத்குமார் சார் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இப்போ புது ஹீரோயின் வந்திருக்காங்க. அவங்க அந்த மேடமும் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்திருக்குங்க. செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. ஆமாங்க. இப்போ எப்படிங்க அனிருத் சார் வந்து நம்ம கொண்டாடி இருந்தோமோ நெக்ஸ்ட் அனிருத் தான் அவர் சொல்லலாம். ஆல்பம்லாம் அப்படி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி தான், அதே லைனப்பில் தான் எடுத்திருக்காரு. அவரோட ஸ்டைலில், அவரோட ஃப்ளேவரில். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை வந்து அதே வச்சுட்டு அதே நினச்சிட்டு உள்ளே வராதிங்க. பட் ஆனால் எல்லாம் சந்தோஷமாக தான் வெளியே போவீங்க. லவ் சீக்வன்ஸா? அது ரொமான்ஸ் பண்ணுறோம், லவ் பண்ணுறவங்கலாம் தெரியும், எனக்கு தெரியாது. 9 மார்க் கொடுப்பேன். அது வந்து மிக்சிங்கில் இருக்குது. அதாவது இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து வேறு மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்கிறேன், நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணுக்கு அவர் இன்னொருத்தரை வச்சு கல்யாணம் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே போகுது. அதெல்லாம் ஃபுல்லாக சொல்ல முடியாது. உள்ளே வந்து பாருங்களேன். நீங்களே காரி துப்புறப்ப தூண் காரி துப்பிட்டே தான் இருக்கிறாரு. ஜாலியாக, ஆனால் ஜாலியாகவே இருக்குது. இது இப்படி நெகட்டிவாக பேசினா நம்மளோட கலாச்சாரம் சீர்கேடும் சொல்லலாம். பட் ஆனால் இதுதான் அப்படியே மாறிட்டே வரீங்களே, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறது, இது 90s கிட்ஸ்க்கெல்லாம் பிடிக்கல மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 2K கிட்ஸ்க்கும் பிடிக்குன்னு தான் சொல்லுவானுங்க. அப்படி சொல்கிறாங்களா? இப்போதைக்கு ட்ரெண்டில் வந்து எதுக்கு டிசப்பாயின்ட் ஆக முடியும் அவனுங்களுக்கு? என்னங்க அது உண்மையாக லவ் பண்ணுறவங்க தான் ஒரு இதுவாக இருக்கும். ஒரே பொண்ணு லவ் பண்ணுறவங்க தான் அந்த வழி இருக்கும். மற்றபடி நான் அது எப்படி நான் சொல்கிறது, விடுங்க, ரொம்ப வேணாம், திப்தா வேணாம். ஓகேவா? 9 மார்க்ஸ் தரலாங்க. இனிமேல் அவர் கம்பேர் பண்ண முடியாது. அவருக்குன்னு தனி ஸ்டைல் இருக்குது. அதை வச்சு அவர் மெயின்டைன் பண்ணிப்பார்.
நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு ஈக்குவல் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இது டைரக்டர் ஃபஸ்ட்டு படம்லாம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலே தான் அவர் வளர விடுவாங்க. நல்லா இருக்குது படம். ஒரே பிச்சம் தான் கடைசி வரைக்கும் போட்டிருக்காங்க, ஆனால் நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது.